ஹலோ சேப்பியன்ஸ், உங்க பிரெயினோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை நீங்க ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல என்ன வேணாலும் உங்களால பண்ண முடியும். உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கிற கஷ்டமான டிராயிங்கை கூட ஒரே நிமிஷத்துல உங்களால ஈஸியா வரைய முடியும். அப்புறம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளையும் ஒரே மணி நேரத்துல உங்களால கத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிற மாதிரி ஒரே நைட்ல பல $1 மில்லியன் வேல்யூ இருக்கிற கம்பெனிகளை உங்களால உருவாக்க முடியும். இல்லைன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே ரூல் பண்ண போற ஒருத்தரா கூட மாறி இருப்பீங்க. சோ உங்க மூளையோட ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ண விடாம எந்த விஷயமும் உங்களை தடுக்குது? நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய ஏன் உங்களால அச்சீவ் பண்ண முடியறது இல்ல? சின்ன வயசுல போதுமான அளவு வெஜிடபிள் சாப்பிடாம இருந்தீங்களா? உண்மையிலுமே உங்க மூளையோட ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணனா என்ன ஆகும்? நம்ம பாடியிலேயே ரொம்பவும் காம்ப்ளெக்ஸான உறுப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம பிரெயின் தான். இதனாலதான் சயின்டிஸ்ட் எல்லாருமே தொடர்ந்து இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க ஒரு ஜீனியஸா இருக்கிறதுக்கு உங்க மூளை பெரிய சைஸ்ல இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவையில்லை. ஏன்னா மூளையோட சைஸ் உங்க உடம்போட சைஸை பொறுத்து தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு திமிங்கலத்தோட மூளை கூட மனிதர்களோட மூளையை கம்பேர் பண்ணணும்னா மனிதர்களோட மூளை சின்னதா தான் இருக்கும். ஆனா இதுல யார் ஜீனியஸ்னு உங்களாலே கெஸ் பண்ண முடியும். இப்போ உங்க பிரெயின் சின்னதா இருந்தாலும் நீங்க இந்த உலகத்துல சர்வைவ் ஆகிறதுக்கும் உங்க வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கும் ஏத்த மாதிரி தான் உங்க பிரெயின் உருவாக்கப்பட்டிருக்கும். ஆனா என்னதான் எல்லா உயிரினங்களோட பிரெயினை விட மனிதர்களோட பிரெயின் பெஸ்டா இருந்தாலும் எல்லா மனிதர்களும் அவங்களோட பிரெயின்ல வெறும் 10% மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். என்னோட மூளையை எப்படி நான் 100% யூஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம். பொதுவாக பிரில்லியன்டானவங்க என்னவெல்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்க உங்க லைஃப்ல பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க மியூசிக், ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர் மூலியமா மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல அச்சீவ் பண்றவங்களாவும் இருப்பாங்க. அப்புறம் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மிஷின்களும் இந்த பிரில்லியன்டான பீப்புள்ஸ்னால தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சொசைட்டியில் இருக்கிற சாதாரணமான மனிதர்களை பவர்ஃபுல்லான மனிதர்களா மாத்தி மொத்த சொசைட்டியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறக்கும் இந்த பிரில்லியன்ட் பீப்புள்ஸ் தான் காரணமா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப நானும் இந்த உலகத்துல ஒரு பிரில்லியன்டான மனிதரா மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஆசை வரலாம். ஒருவேளை நீங்க உங்க பிரெயினோட ஃபுல் பவரை யூஸ் பண்ற ஒரு மனிதரா மாறுறீங்கன்னு வச்சுக்கலாம். சோ இப்போ நீங்க என்னவெல்லாம் பண்ணுவீங்க? இப்போ உங்க கபோர்ட்ல இவ்வளவு நாளா சேர்த்த முடியாம இருந்த ரூபிக்ஸ் கியூபை எடுத்து சேர்த்த ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே சேர்த்து முடிச்சிருப்பீங்க. அப்புறம் இவ்வளவு நாளா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட செஸ்ல தோத்துட்டே இருந்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் போய் ஒரு மேட்ச் போட்டீங்கன்னா 10 ஸ்டெப்லயே ஈஸியா உங்களால செக்மேட் பண்ணி உங்க ஃப்ரெண்டை உங்களால தோக்கடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க டே டு டே லைஃப்ல நீங்க பசில் சால்வ் பண்ற மாதிரியான நிறைய சேலஞ்சஸையும் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஓகே, இப்போ நீங்க பிரில்லியன்ட்டா மாறினதுக்கு அப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? ஆர்ட்ஸ், சயின்ஸ் இல்லனா டெக்னாலஜியா? ஒருவேளை நீங்க இப்ப பிரெயினோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி பிரில்லியன்ட்டா மாறிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்ல ஒன்ன மட்டுமே சூஸ் பண்ற அவசியம் இருக்காது. ஏன்னா இது எல்லாத்தையுமே ஈஸியா உங்களால கத்துக்க முடியும். அடுத்ததா ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறக்கோ இல்லனா ஏதாவது உயிரினங்களை குணப்படுத்துறக்கோ உங்க மூளையோட ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பாடியில என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவா உங்களோட பிரீத்திங், ஹார்ட் பீட், டைஜஷன், உங்க உடம்போட பிளட் சர்க்குலேஷன் இது எல்லாமே உங்க பிரெயினால தான் ப்ராப்பரா நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஆனா இப்போ உங்க பிரெயினோட 100% பவரையும் வேற ஏதாவது விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற உறுப்புகளை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான பவர் உங்க பிரெயின்ல இருந்து கிடைக்காது. சோ இதனால இப்போ உங்க உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். உண்மையிலுமே மனிதர்கள் அவங்களோட பிரெயின்ல வெறும் 10% மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இது ஒரு மித்து தான். இந்த மித்து சின்ன ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்து தான் வந்திருக்கு. பொதுவா உங்க பிரெயின்ல 10% நியூரான்ஸும் 90% கிளியால் செல்ஸும் இருக்கும். இதுல ஒவ்வொரு நியூரான்ஸும் ஒவ்வொரு ஒர்க்கை பண்றதுக்காக நிறைய டைப்ல இருந்துட்டு இருக்கும். இந்த நியூரான்ஸ் எல்லாமே ஒரு தகவல்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்காகவும் ஒரு தகவல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த நியூரான்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிற தகவல்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் டிஃபரெண்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களோட பிரெயின்களுமே ஒரே தகவல்களை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் இந்த கிளியால் செல்ஸோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நியூரான்ஸ்களை பாதுகாக்கிறதுக்காக நியூரான்ஸை சுத்தி ஒரு இன்சுலேஷனா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ உங்க பிரெயினோட நியூரான்ஸ் அளவும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட நியூரான்ஸ் அளவும் ஒரே அளவுல தான் இருக்கும். ஆனா நான் எப்படி ஜீனியஸா மாறுறது அப்படின்னு உங்களுக்கு இப்ப கேள்வி வரலாம். நீங்க ஒரு ஜீனியஸா மாறணும்னா உங்க பிரெயினை உங்க உடம்புல இருக்கிற மசில்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணணும். உங்க உடம்புல இருக்கிற மசில்ஸை டெவலப் பண்றதுக்கு எப்படி ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றது மூலமா டெவலப் பண்றீங்களோ அதே மாதிரி உங்க பிரெயினையும் தூண்டி விடணும். நான் எப்படி என்னோட மூளையை தூண்டி விடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா ஏதாவது விஷயங்களை ட்ரை பண்ணியோ இல்லைன்னா புது சேலஞ்சுகளை ஃபேஸ் பண்ணியோ உங்களால உங்க பிரெயினை தூண்டி விட முடியும். அது மட்டும் இல்லாம உங்க உடம்புக்கு தேவையான அளவு ரெஸ்ட் கொடுத்து உங்க உடம்ப ஆரோக்கியமா
வச்சிருந்தீங்கன்னா உங்க மூளையை உங்களால ஹெல்த்தியா வச்சிருக்க முடியும். இதனால இப்ப நீங்களும் ஜீனியஸான ஒரு மனிதரா மாறி இருப்பீங்க. ஓகே, உங்க பிரெயினோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணனா என்ன ஆகும்னு பார்த்தாச்சு. அடுத்ததா நீங்க ஒரு வாரம் குளிக்காம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு எனக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அடுத்த என்னாகும் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு என்னாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.